சங்கீதம் 25 12-14 வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருக்கு கீழ்ப்படிதல் அல்லது அவருடைய உபதேசத்தை கைக்கொண்டு அதன்படி வாழ்கிறதை குறிக்கிறது. கர்த்தருடைய உபதேசம் என்பது அவருடைய வார்த்தை அல்லது பிரமாணமாகும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற போது அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அதாவது நாம் பொல்லாப்பிலிருந்து விலகி நன்மையான சிந்தனை உள்ளவர்களாய் மாறுகிறதை குறிக்கிறது. ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபோது அவன் கர்த்தரிடத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று ஜீவாத்துமாவாக வாழ்ந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாமல் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தபோது அவனால் உலகில் பாவம் வந்தது. பாவத்தினாலே உலகில் மரணமும் வந்தது. கர்த்தர் மனிதர்கள் மேல் இரக்கம் கொண்டு மீண்டும் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பினார். குமாரனாகிய இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் மனிதர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் ஜீவ வாழ்வை பெறும் வழியை காட்டுவார். இயேசுவை விசுவாசித்து அவர் வழி நடப்போரின் ஆத்துமா நன்மையான சிந்தனையை கொண்டிருக்கும். அவனும் அவனுடைய சந்ததியும் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இயேசு அப்படிப்பட்டவர்களோடு இருந்து அவர்களை நித்திய பாதையிலே நித்தமும் நடத்துவார். ஜெபம். இயேசுவே, நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். உமது வழியை எனக்கு காண்பியும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.